ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் டிஎன்பிசி வித் பிரியா. ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். 2024-25 நிதியாண்டில் எவ்வளவு சரக்கு சேவை ஜிஎஸ்டி பற்றி சொல்கிறாங்க. வசூலானதாக மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறா 22.8 லட்சம் கோடி 22.8 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஜூலை 1, 2017 தான் ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜூலை 1, 2017 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டியின் கீழ்வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 2017 எவ்வளோ இருந்துச்சுன்னா 65 லட்சம் இருந்துச்சு. இப்போ தற்போது 2025 வந்து 1.51 கோடியாக உயர்ந்துள்ளதுன்னு இருக்காங்க. 2025 ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோ ஆயிருக்குன்னா 2.37 லட்சம் கோடி எட்டியதே வசூலானதில் இருந்து கிடைக்கப்பட்ட அதிகபட்ச வருவாய் ஆகும் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. டிஜிட்டல் இந்தியா திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ஜூலை 1, 2015 தான் டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கியிருக்காங்கன்றாங்க. தமிழக அரசு டேசாம் தேதியை எந்த தேதி வந்து கல்வி வளர்ச்சி நாள் அறிவித்துள்ளதுன்னா ஜூலை 15. கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை 15. யாரோட பிறந்தநாள்னா காமராஜர் பிறந்தநாள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தமிழ் புக்கில் இருக்குது. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் பிறந்தநாள். நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகமான திருபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கே அமைய உள்ளது? எங்கே இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா குஜராத் ஆனந்த் நகரில் தான் திருபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். குஜராத் ஆனந்த் நகர்றாங்க. ரயில் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள செயலின் பெயர். எதுனா ரயில் ஒன் செயலி அனைத்து பயணிகள் தேவைகளுக்கும் ஒரே தீர்வாகும்ன்றாங்க. வன மகோத்சவம் எப்போது தொடங்கப்பட்டது? வன மகோத்சவம்னா ஜூலை 1 முதல் 7ஆம் தேதி வரை. ஜூலை 1 to 7 ஒன் வீக் தான் வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் இந்திய கடற்படையில் இணைந்த ஏவுகணை தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் தாமல் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது? ஐஎன்எஸ் தாமல் அப்படின்னு சொல்லி எந்த நாட்டில் தயாரிச்சிருக்காங்கன்னா அது வந்து கடற்படை ஏவுகணையாம். அது எந்த நாட்டில்னா ரஷ்யா நாட்டில் தான் தயாரிச்சிருக்காங்க. ஜூலை 2025 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் எண்ணிக்கை எத்தனை? உலக பாரம்பரிய எண்ணிக்கை வந்து 44ன்றாங்க. தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா ஜூலை 18. தமிழ்நாடு நாள் வந்து ஜூலை 18. தமிழ்நாடுன்னு சொல்லி நேம் மாற்றினது யாருன்னா அறிஞர் அண்ணா தான் நேம் மாற்றினாங்க. இது தமிழ் புக்கில் இருக்குது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 17வது உச்சி மாநாடு 2025 எங்கே நடைபெற்றதுன்னா பிரேசில் ரியோடி ஜெனிரோவில் அங்கே தான் 17வது உச்சி மாநாடு வந்து நடந்திருக்குறாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாடுகள் மொத்தம் எத்தனை நாடுகள்னா பிரேசில், இந்தியா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுத் அரேபியா, இந்தோனேசியா, மொத்தம் 12 நாடுகள் தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாடுகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 18வது உச்சி மாநாடு 2026 வந்து எங்கே நடைபெற உள்ளதுன்னா இந்தியாவில் தான் நடைபெற உள்ளது. எப்போனா 18வது உச்சி மாநாடு. இது 17 வந்து பிரேசில் ரியோடி நடந்திருக்கு. இனிமேல் 2026 வந்து 18வது உச்சி மாநாடு வந்து இந்தியாவில் தான் நடக்க இருக்கு. 2025 ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ 2025 தகைசால் தமிழர் விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா KM காதர் மொஹிதீன் தகைசால் தமிழ் விருது பெற்றவர்கள். 2021 2025 வரைக்கும் எத்தனை 5 பேர் கொடுக்குறாங்கன்னா யாருன்னா 2021 வந்து என் சங்கரையா, 22 வந்து ஆர் நல்லக்கண்ணு, 2023 வந்து கி வீரமணி, 2024 வந்து குமரி ஆனந்தன், 2025 KM காதர் மொஹிதீன் அவங்களுக்கு தான். TNPL 2025 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து TNPL கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி அந்த அணி பேர் எதுனா திருப்பூர் தமிழன்ஸ். மத்திய உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் வந்து கோவிந்த் மோகன். இந்த எவ்வளோ டேஸ் வரைக்கும் அவங்க இருப்பாங்கன்னா 22 ஆகஸ்ட் 2020 வரைக்கும் இருப்பாங்கன்றாங்க.
2025 விம்பிள்டன் டென்னிஸ் ஆர்டர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்னா யானிக் சின்னர். ஜூலை 2025 லடாக்கின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் கவிந்தர் குப்தா. லடாக்கின் துணைநிலை ஆளுநர் யார்னா கவிந்தர் குப்தா. 15 ஜூலை 2025 அன்று உங்கள்டன் ஸ்டாலின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள்டன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்னா சிதம்பரத்தில் கடலூர் மாவட்டத்தில் அங்கே தான் தொடங்கி வச்சிருக்காங்க உங்கள்டன் ஸ்டாலின் சொல்லி திட்டம். 15 ஜூலை 2025 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் காலமான நடிகை சரோஜா தேவி அவர்கள் பத்மபூஷன் விருது பெற்ற ஆண்டு. சரோஜா தேவி இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனாங்க. அவங்களோட பத்மபூஷன் விருது எப்போ கொடுத்துருக்காங்களா, எந்த ஆண்டுனா 1992 கொடுத்துருக்காங்க. 2025 ஆண்டிற்கான நாட்டின் மிக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது இந்தூர். மிக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுனா இந்தூர்றாங்க. 30 ஜூலை 2025 அன்று நிசார் என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டதுன்னா GSLV F-16. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2 கேட்க சான்ஸ் இருக்குது. 30 ஜூலை 2025 அன்று நிசார் என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டதுன்னா GSLV F-16ன்றாங்க. மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை பிடித்துள்ள இடம். சென்னை எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 128வது பிளேஸில் இருக்குன்றாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.